வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்ட உரையில் சபையில் அர்ச்சுனா எம்பி உறக்கம். 2026க்கான பாதீடு குறித்து விமர்சித்து பதிவு. 2026 வரவு செலவு திட்டம் இதுவரை ஜனாதிபதி அனுரவின் முன்மொழிவுகள். அஸ்வெஸ்ம பயனாளிகள் குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதி திருப்தியில்லா நிலையொன்றும் அறிவிப்பு. நீதித்துறை சேவைக்கு விரைவில் நிபுணர் குழு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் கடன் எதிர்பார்ப்பை வெளியிட்ட அனுர. வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதியின் தெரிவிப்பு. 2026 பாதீடு பாதுகாப்பு அமைச்சுக்கு பல கோடி நிதி. வதிவிட விசா அறிமுகம் புதிய திட்டம் குறித்து அறிவித்த அனுர. யாழ்ப்பாண விமான நிலையத்தை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட மில்லியன் நிதி. மகாபல கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. விசேட தேவையுடைய குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை. பெருந்தோட்ட மக்களுக்கு 2000 வீடுகள். ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. அரச பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு? 15,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்களின் கொடுப்பனவு. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் அறிவித்து கேள்வியொன்றை எழுப்பிய ஜனாதிபதி அனுர. வடக்கு மாகாணத்திற்கு எந்த நிதியும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட அளவு ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் ஜனாதிபதி அறிவித்த போது சபையில் அர்ச்சுனா எம்பி உறக்கத்தில் இருந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்நிலையில் தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் பதிவொன்றை ஏற்றி வரவு செலவு திட்டத்தை விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் பதிவில், ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்படுகிறது. மேலோட்டமாக பார்த்தேன். வடமாகாணத்திற்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை. கடந்த முறை 5000 மில்லியன் வீதி அபிவிருத்திக்காகவும் 1500 மில்லியன் வட்டுவாகல் பாலத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம். நூலகத்திற்கு 200 மில்லியன் என்றார்கள். இங்கு இம்முறை எதுவுமே இல்லை. கடந்த தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 9.3 மில்லியன் கூட பாவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் நிதியும் பாவிக்கப்படவும் இல்லை. திரும்பி அனுப்ப வைத்திருக்கிறார்கள். திரும்பி கிடைக்கப் போவதுமில்லை என்றும் விமர்சித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தற்போது ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 ஆண்டு பாதீடு முன்மொழிவுகளில் இதுவரை கிடைத்த தகவலின்படி 2026 ஆண்டில் நலன்புரி திட்டம் அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதற்காக அஸ்வெஸ்ம பயனாளிகள் மதிப்பாய்வு செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி கூறியுள்ளார். அஸ்வெஸ்ம பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு புரோட்பேண்ட் வவுச்சர் வழங்கப்படும் என்றும், அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வலைத்தளங்களுக்கு மட்டுமே இதன் மூலம் அணுகல் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கல்வி விடயங்களை உள்ளடக்கிய டிஜிட்டல் அணுகலை ஊக்குவிப்பதற்காக இது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் அரசு ஊழியர்கள் சேவை என்பது மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அரசு ஊழியர்களின் சம்பளம் ஏற்கனவே 3 கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு துறையில் நிலவும் அத்தியாவசியமான வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அரசு துறையை டிஜிட்டல் மயப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கீடு செய்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலைபெறாக நிர்வகிப்பது எமது பொறுப்பாகும். பல ஆண்டுகளாக எழுந்துள்ள சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்கம் நிதி முகாமைத்துவம் என்பவற்றிலுள்ள சவால்களையும் கருத்திற்கொண்டு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக சம்பளம் மற்றும் ஓய்வூதிய குழுவை ஸ்தாபிப்போம். 2025 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திருத்தங்களுக்கு அமைய 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 110 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த சம்பளங்களை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 2026 ஜனவரி தொடக்கம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பண்டிகை முற்பணமான ரூபாய் 10,000-15,000
ரூபாயாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதேவேளை அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கேற்ப 4.2% வட்டி அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடர்கடன் முற்பணத் தொகையை ரூபாய் 2,50,000 4 லட்சம் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முற்பணங்கள் குறுகிய காலத்திற்குள் இடையூறின்றி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அரச ஊழியர்களின் முற்பண கணக்கு வரையறைக்கென ரூபாய் 10,000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் நீதித்துறை சேவைக்காக நெறிமுறைகளை வரைவதற்கு நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஊழல் என்பது ஏழைகள் மீது திணிக்கப்படும் வரி மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் ஒரு தடையாகும் எனவும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை மேலும் தடுக்கும் பொருட்டு அரசாங்கம் மிக விரைவில் மின்னணு கொள்முதல் முறையை அறிமுகப்படுத்தும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் திருகோணமலை சிகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் அடுத்த வருடம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளதோடு 2026 ஆண்டு மார்ச் மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 210 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கூறு இந்த ஆண்டு மறுசீரமைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். மேலும் 2026 ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியம் ரூபாய் 1,350 ரூபாய் 1,750 உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் சேவைக்கேற்ப நியாயமான தினசரி ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு. ஜனவரி 2026 முதல் தற்போதைய குறைந்தபட்ச தினசரி ஊதியமான 1,350 ரூபாய் 1,550 உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 1,550 சம்பளத்துடன் கூடுதலாக அரசாங்கத்தால் தினசரி வருகை ஊக்கத்தொகையாக ரூபாய் 200 வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 5,000 மில்லியன் ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளதெனவும் கூறியுள்ளார். தேயிலை தோட்டங்கள் முறையாக நிர்வகிக்கப்படாவிட்டால், உரமிடப்படாவிட்டால், பயிர்கள் வளர்க்கப்படாவிட்டால் அவை அரசால் கையகப்படுத்தப்படும் எனவும் 2041க்கு பிறகு ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படாதெனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தொழில் 150 ஆண்டுகள் பழமையானது. நிர்வாகத்தால் இன்னும் ஒரு தொழிலாளிக்கு ரூபாய் 1,750 தினசரி ஊதியத்தை வழங்க முடியாவிட்டால் இந்த தொழிலின் அர்த்தம் என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆகவே 2026 ஜனவரி மாதத்திற்குள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியம் 1,350 1,750 உயர்த்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் 2025 ஆண்டு முதல் 10 மாத கால பகுதிக்குள் வாகன இறக்குமதிக்காக 1,933 மில்லியன் டாலர் கடன் பெற்று பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். மேலும் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்காக 64,800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் வதிவிட விசா அறிமுகப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். அத்துடன் 2024 ஆண்டில் முதல் காலாண்டில் 4.5% இருந்த வேலையின்மை 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் 3.8% குறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். கடந்த வருடத்தை காட்டிலும் அரச வருமானம் 900 பில்லியன் ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரச முதலீட்டை 4% அதிகரிப்பதற்கான திட்டம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல மற்றும் மாணவர் கொடுப்பனவு ரூபாய் 2,500 அதிகரிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2,500 அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆட்டிசம் மற்றும் பிற சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு வழங்கும் பகல் நேர பராமரிப்பு மையங்களை வலுப்படுத்த ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதேவேளை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ரூபாய் 5,000 கல்வி உதவி வழங்க ரூபாய் 50 மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் இந்த குழந்தைகள் பொது கல்வியில் இணைவதை இது ஊக்குவிக்கும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். மேலும் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் மத்திய ஊவா, சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் வசிக்கும் மலையக தோட்ட தொழிலாளர்களின் சமூகத்தின் வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 2,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ரூபாய் 4,290 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதெனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் 943 வீடுகளின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு ரூபாய் 1,305 மில்லியன் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொது போக்குவரத்தை மேம்படுத்த ரூபாய் 67,200 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 600 புதிய அரச பேருந்துகளுக்கு ரூபாய் 3,600 மில்லியனும், தேய்ந்து போன 307 என்ஜின் அலகுகளை மாற்ற ரூபாய் 2,062 மில்லியன் மற்றும் டிப்போ மேம்பாடுகள்
பயணிகளுக்காக ரூபாய் 790 மில்லியன் ஆகியவை அடங்கும். மேலும் இலங்கை தொடருந்து சேவைக்கு 5 புதிய டீசல் மல்டிபிள் யூனிட்கள் மற்றும் மின் டிக்கெட் உட்பட தொடர்ச்சியான டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகளுக்கு ரூபாய் 3300 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கூடுதலாக தனியார் பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற போக்குவரத்து வழிகளை ஆதரிக்க ரூபாய் 2000 மில்லியன் நிதி வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.